சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழ்நாடு அரசு தான் மேற்கொள்ள வேண்டும். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு தான் நடத்த வேண்டும். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு தான் நடத்த வேண்டும் என்று ஒரு நாளைக்கு 3 முறை சொல்ல தொடங்கி இருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்கவும், வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்குவதற்காகவும் சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அரசு தான் எடுக்க வேண்டும். ஆனால் யாரோ சிலரை திருப்திப்படுத்துவதற்காக சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அரசு எடுக்க முடியாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறிவிட்டார். குற்ற உணர்ச்சி தான் அவரை எவ்வாறு பேச வைக்கிறது. தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு. 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை காக்க சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டியது தமிழக அரசின் கடமை. அந்த கடமையில் இருந்து தமிழக அரசு தவறிவிட முடியாது. அந்த சமூக நீதிக்கு இழைக்கப்படும் மிகப்பெரிய துரோகமாக அமைந்துவிடும். இந்த கடமையை செய்ய தவறினால் தமிழகத்தில் சமூக நீதி இருண்ட வரலாற்றில் மு.க.ஸ்டாலின் பெயர் இடம்பெற்றுவிடும். அதற்கு இடம்பெறாமல் சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அரசு நடத்த வேண்டும். மூன்றாவது, 2021ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி கணக்கெடுப்பாக நடத்த வேண்டும். இந்தியாவில் கடந்த 5 ஆண்டுகளாக நடத்தப்படாமல் இருக்கும் 2021ஆம் ஆண்டுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பை அடுத்த மாதம் முதல் மேற்கொள்ள மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்த கணக்கெடுப்பில் பொதுமக்களின் சாதி விவரங்களையும் சேர்ப்பது குறித்து மத்திய அரசு விவாதித்து வருவதாகவும், ஆனால் இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் தி இந்து ஆங்கில நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. மத்திய அரசின் இந்த மனமாற்றம் வரவேற்கத்தக்கது. இந்தியாவில் சமூக நீதியை காக்க சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு மிகவும் அவசியமானது. அதனால்தான் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று பல 10 ஆண்டுகளாக நாடாளுமன்றத்திற்கு வெளியிலும் பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தி வருகிறது. இதற்கான பாட்டாளி மக்கள் கட்சி மேற்கொண்ட முன்னெடுப்புகளும் அதன் பயனாக கடந்த காலங்களில் ஆட்சியாளர்களிடமிருந்து பெற்ற உத்தரவாதங்களும் குறிப்பிடத்தக்கது. ரெண்டாயிரத்தி 21ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி கணக்கெடுப்பாக நடத்துவதில் எந்த சிக்கலும் இல்லை, எந்த தவறும் இல்லை. வழக்கமான மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக திரட்டப்படும் புள்ளி விவரங்களுடன் சாதி என்ற ஒரே ஒரு பிரிவை சேர்த்தால் மட்டும் போதுமானது. இதற்காக எந்த கூடுதல் செலவும் ஏற்படாது. மாறாக சாதிவாரி விவரங்கள் திரட்டப்படுவதால் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் கிடைக்கும் பயன்கள் எல்லையில்லாதவை. சமூக நீதியை வழங்குவதில் நீதிமன்றத்தால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் உச்ச வரம்பை உடைக்க இந்த விவரங்கள் உதவும். எனவே மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிவாரி விவரங்களை திரட்டுவது குறித்து
விவாதித்து வரும் மத்திய அரசு அதில் சமூக நீதிக்கு சாதகமான முடிவை எடுக்க வேண்டும். சமூக நீதிக்கு சாதகமான முடிவை எடுக்க வேண்டும். 2021ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பாக நடத்தப்படும் என்று மத்திய அரசு அதிகாரபூர்வமாக அறிவிக்க வேண்டும். மத்திய அரசின் சார்பில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டாலும் தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க தமிழ்நாடு அரசுதான் சாதிவாரி கணக்கெடுப்பை கேஸ்ட் சர்வே எடுக்கிறது என்பதால் அதற்கான முயற்சிகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும்.